குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதவரை, திருமண வாழ்க்கை நடத்த முடியாதவரை திருமணம் செய்வது என்பது அமெரிக்க சட்டப்படி ஒரு மாபெரும் குற்றம். பெரிய குடும்பம், சொத்துக்கள், நிறைய வசதி வாய்ப்பு இதெல்லாமே கிடைத்ததுனால அந்த பொண்ணுடைய முடிவு, அது தனி மனித உரிமை, அதுக்குள்ளே யாரும் தலையிட முடியாது. 25 வயது இளைஞனை பராமரிக்க அதனால் ஒரு தாதி தன்னுடைய சொத்துக்களை பூரா தன்னை பார்த்து கொண்டதற்காக, பராமரித்ததுக்காக அந்த பொண்ணுக்கு அஃபிடவிட்டாக எழுதி வச்சாங்க. அம்பானி நிறுவனத்தில் கலந்து கொள்வதற்கு 1.5 கோடி ரூபாய் கைக்கடிகாரம், 1 கோடி ரூபாய் கிஃப்ட் வவுச்சர். ரஜினிகாந்த் தான் தனுஷை வீட்டை விட்டு விரட்டி விட்டார், வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அனுப்பிச்சி விட்டார். அனிபா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்மளுடைய இருக்கிற மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் இப்போ சமீப காலமாக நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் போய் அட்டன் பண்ணுறாரு. எதனால சார்? ஏன்னா இதற்கு முன்னாடி அவர் பெருசாக எங்கேயும் போனதில்லை, எதுவுமே பண்ணதில்லை. இப்போ ஃபங்க்ஷன்ஸ் நிறைய அட்டன் பண்ணுறாரு. ஏன் சார்? எல்லாருக்கும் பணம் கொடுக்குறாங்க, போகிறாரு. அவருக்கு அம்பானி நிறுவனத்தில் கலந்து கொள்வதற்கு 1.5 கோடி ரூபாய் கைக்கடிகாரம், 1 கோடி ரூபாய் கிஃப்ட் வவுச்சர். திரைப்பட நடிகர்கள் பூராமே நீங்கள் தன்னுடைய பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி கொண்டு பணம் சேர்ப்பது தானே. நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கு அவர் போகவே இல்லை, ஆனால் அம்பானி வீட்டில் போய் டான்ஸ் ஆடுறாரு. அம்பானி வீட்டில் 1.5 கோடி ரூபா வாட்ச் கொடுக்குறாங்க. கள்ளக்குறிச்சிக்கு போனால் யார் பணம் கொடுப்பா? கள்ளக்குறிச்சியில் இறந்து போனவர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவை ரஜினிக்கு. அதனால் பணம் எங்கே கொடுக்குறாங்களோ அங்கே போய் குத்தாட்டம் ஆடுவார், நத்தாட்டம் ஆடுவார். இதுதான் ரஜினி. அப்போது எல்லா நடிகர்களும் அப்படித்தான். படம் சினிமா பார்க்குற ரசிக வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க. ஆனால் அம்பானி, அதானி, டாட்டா, பிர்லா, கோயங்கா வீடுகளுக்கு போய் அவர்கள் கொடுக்குற அந்த இலவசங்களை பெற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய சினிமா கலைத்துறை சார்ந்த அத்தனை விஷயங்களையும் அவர்கள் அங்கே இலவசமாக கொடுப்பார்கள். அதுதான் ரஜினி. ரஜினி விதிவிலக்கு இல்லை. எல்லா நடிகர்களுமே இப்படி தானே. விளம்பரத்தில் படத்தில் நடிக்கிறவங்க தானே. சினிமா படத்தில் நடிப்பான், விளம்பர படத்தில் நடிப்பார்கள். அந்த அளவில் அம்பானி வீட்டு விளம்பர படத்தில் 1.5 கோடி ரூபா வாட்சை வாங்கிட்டு நடிச்சிருக்கார். இது அது அவருக்கான அது தொழில். அதை தொழிலாக செய்கிறார். டான்ஸ் ஆடினதுக்கு பல கோடி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்களே சார். ஆமாம், கோடிகள் கொடுத்தா தானே டான்ஸ் ஆடுவார். ஏழை எளியவன வீட்டுக்கு போவார்னா போக மாட்டார். அவருக்கு ஒவ்வொரு படத்துக்கு எப்படி 150 கோடி ரூபா கொடுக்குறாங்களோ, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு போவதற்கும் நீங்கள் அவருக்கு சம்பளம் பல கோடிகள் தான். கோடிகள் வாங்கினா அங்கே அவர் 2 பீஸா உடையில் கூட டான்ஸ் ஆடுவார். இதுதான் ரஜினி. இப்போ சமீப காலமாக அம்பானி வீட்டுக்கு அந்த சைடு கல்யாணத்துக்குலாம் போயிட்டுருக்காரு. இதனால் என்னென்னா பாலிவுட்டோட வாய்ப்பு கிடைக்கும், அட்டென்ஷன் கிரியேட் ஆகும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் போகிறாருன்னு ஒரு சில மக்கள் சொல்கிறாங்க. இல்லை, 76 வயசு முதியவரையெல்லாம் பாலிவுட் ஏற்றுக்கொள்ளாது. பாலிவுட் ஷாருக் கான், சல்மான் கான் இப்படி இளைஞர்கள் தான் அங்கே இருக்காங்க. ரஜினி தாத்தா வேஷத்துக்கு வேணால் போகலாம், அப்பா வேஷத்துக்கு வேணால் போகலாம். ஹீரோ வேஷத்தை இந்தி ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் அட்டென்ஷனாக இருந்தாலும் சரி, ஸ்டாண்டர்டைஸாக இருந்தாலும் சரி, ரஜினியுடைய சினிமா வாழ்க்கை நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. இனி நீங்கள் அவருடைய ஆக்ஷனாக கையும் காலும் தான். இதை வைத்துக்கொண்டு இந்தி படத்துலலாம் பெரிய அளவில் சர்வைவல் ஆக முடியாது. இந்தி படத்தில் நீங்கள் இளமை இருக்கணும், நீங்கள் எல்லா திரைப்படம் சார்ந்த எல்லா ஸ்டெண்ட் அடிக்கணும், நடனம் ஆடணும், இதெல்லாம் ரஜினியால் முடியாது. அதனால் அதற்கான வாய்ப்புகளும் குறையும். இப்போ ரஜினி அவர்கள் என்னதான் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலுமே அவரால் பாலிவுட்டில் ஷைன் பண்ண முடியாததுக்கு காரணம் என்ன? ஏன்னா தனுஷ் அவர்கள் அங்கே போயிட்டு நிறைய படங்கள் நடிக்கிறார், நிறைய ஏற்றுக்கிறாரா? அது எப்படி? இல்லை, தனுஷ் வயசு எவ்வளவு, ரஜினிக்கு வயசு எவ்வளவு? இளமையான கதாநாயகன் ரோலை தனுஷ் செய்வார், ரஜினி முதுமையான ரோலை தான் செய்ய முடியும். ஹிந்தி ரசிகர்களை பொறுத்தவரை ஆக்ஷன் ஹீரோவை தான் விரும்புவான். ரஜினி ஒரு காலத்தில் ஆக்ஷன் ஹீரோ, இப்போ நடக்க முடியாத ஹீரோ, ஓட முடியாத ஹீரோ, குதிக்க முடியாத ஹீரோ. இந்த குதிக்க முடியாத, நடக்க முடியாத, ஓட முடியாத ஹீரோவை இந்தி ரசிகன் விரும்ப மாட்டான். அதனால் இந்தி படத்தில் அவர் எந்த காலத்துலேயும் முயற்சி செய்ததும் இல்லை, வெற்றி பெற்றதும் இல்லை. எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இரண்டாவது பொண்ணை தான் கூட்டிகிட்டு வர்றாரு. முதல் பொண்ணான ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை அவர் கூட்டிகிட்டு வரப்பட்டார். ஏன் ஒதுக்கி வச்சுட்டாரா? ஆமாம், அந்த பொண்ணு டைவர்ஸில் இருக்குது.
போனால் 4 பேர் மீண்டும் கேட்பான், தனுஷ் என்ன ஆனார், ஏன் டைவர்ஸ் பண்ணீங்க, உங்கள் 2 பசங்க எங்கே, இப்படி பல கேள்விகள் வரும். அதனால் முதல் பெண்ணு பத்திரிகையாளர்களை மீடியா வெளிச்சத்தில் வருவதை தவிர்க்கிறார். அவருடைய பொண்ணு, முதல் பொண்ணு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட வாழ்க்கை இப்படி மாறினதுக்கு காரணமே ரஜினிகாந்த் தான் ஒரு சில மக்கள் சொல்கிறாங்க. ஆமாம், ரஜினிகாந்த் தான் தனுஷை வீட்டை விட்டு விரட்டி விட்டார், வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அனுப்பிச்சி விட்டார். இந்த முட்டாள் ரசிகர்களுக்கு இதை விட இப்படி பதில் சொல்லுன்னு தெரில. நாட்டில் 1008 பிரச்சனை இருக்குது. ரஜினி இருந்தா என்ன, தனுஷ் இருந்தா என்ன, ஐஸ்வர்யா இருந்தா என்ன? இது இப்போ என்னைக்கு கோடம்பாக்க சினிமாவை ஒழிக்கிறோமோ அன்னைக்கு தான் இந்த நாடு உருப்படும். எல்லாரும் பொதுவாகவே ரஜினி அவர்கள் மீது வைக்கிற பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரோ இல்லையோ, ஆனால் பணம் இவ்வளோ வாங்குறாரு, ஏன் மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி வச்சுக்கிட்டே இருக்காங்க. ரசிகர்கள் சூடு சொரணை இல்லாதவன். அதனால் எதை சொன்னாலும் ரஜினி சொன்னாலும் என்ன பண்ணுவான், சினிமா பார்ப்பான். அந்த தைரியம்தான். அதனால் ரஜினி படம் என்பது காலாவதி ஆகிற காலமாகி போச்சு. இனி 1-2 படத்தில் நடிப்பதை நிறுத்தவில்லை என்றால் நீங்கள் தியேட்டரில் கூட்டமே கூடாது. சமீப காலமாக சோஷியல் மீடியாவில் இன்னொரு விஷயம் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெப்போலியன் அவரோட பையனோட கல்யாணம். ஸோ இந்த கல்யாணம் எப்படி ஆரம்பிச்சது, எந்த விஷயத்தில் தொடங்குச்சு இந்த கல்யாணம்? இல்லைப்பா, அந்த பையன் 25 வயது வரை இப்போது சதையை நீங்கள் எந்த இடத்துலையும் சராசரி மனிதர்களுக்கு இருப்பதை போல் அது இருக்காமல் சிதைந்து விடும் அந்த நோய். இப்போ 25 வயது வரை இப்போ அவர் திடகாத்திரமாக சுகாதாரமாக இருக்காது. ஒருவர் உதவி இல்லாமல் அவரால் இயங்க முடியாது. இந்த மகனை காப்பாற்றுவதற்கு தான் அவர் அமெரிக்காவுக்கே போய் செட்டில் ஆனார். பிற்காலத்தில் அவன் அந்த மகனை காப்பாற்றுவதற்கு ஒரு தாதி வேணும், ஒரு பணிப்பெண் வேணும். அவள் சட்டபூர்வமான பணிப்பெண்ணாக இருக்கணும். அப்போ மனைவி தான் இருக்க முடியும். அப்போது அமெரிக்காவில் அவருக்கு ஒரு 1000 கோடி ரூபா சொத்து இருக்கு. இதை தன்னுடைய மகனை பார்த்து கொள்ளுபவராக இருக்க வேண்டாம், தன்னுடைய சொத்துக்கு பாதுகாவலராக இருக்க வேண்டும். ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த அக்ஷயா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார், ஒரு கல்லூரி மாணவி. இதை தாண்டி ஒரு எளிய குடும்பம். இந்த எளிய குடும்பம் இந்த தியாகத்தை செய்திருக்கிறது. நீங்கள் அமெரிக்காவில் இந்த திருமணத்தை அரசு அங்கீகரிக்காது. ஏன்னா குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதவரை, திருமண வாழ்க்கை நடத்த முடியாதவரை திருமணம் செய்வது என்பது அமெரிக்க சட்டப்படி ஒரு மாபெரும் குற்றம். அப்போ ஜப்பானில் கல்யாணம் பண்ணாருன்னா, இந்தியா அல்லாத ஏதோ ஒரு நாடு இந்த திருமணம் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்படுமா என்பது ஒரு சந்தேகம் தான். இப்போ அமெரிக்காவுக்கு கொண்டு போனால் அதை ஒரு அந்த 25 வயது இளைஞனை பராமரிக்க அதனால் ஒரு தாதி எதிர்காலத்தில் தன்னுடைய சொத்துக்களை பூரா தன்னை பார்த்து கொண்டதற்காக, பராமரித்ததுக்காக, தன்னோடு தொடர்ந்து வாழ்ந்ததுக்காக இந்த சொத்துக்களை பூரா நீங்கள் அந்த பொண்ணுக்கு அப்படி விட்டால் எழுதி வச்சாங்க. இதற்காகத்தான் இந்தியாவிலும் செய்யாமல், அமெரிக்காவிலும் செய்யாமல், ஜப்பானில் செய்வதற்கான காரணம். எதிர்காலத்தில் அந்த பெண் தான் தன்னுடைய மனைவியாக வருவாள். நீங்கள் இப்போ 25 வயசு ஆச்சு, இதை 20 வயசுலேயே பண்ணி வச்சுருக்கணும். 20 வயதில் பண்ணியிருந்தால் ஒரு 5 ஆண்டு காலம் அந்த இளைஞன் ஒரு பெண்ணோடு வாழ்ந்திருப்பான். அவளுடைய பாசம் அந்த இளைஞனுக்கு கிடைச்சிருக்கு. அந்த பெண்ணுடைய உண்மையான நட்பு, பாசம், மருத்துவம், உதவி, இப்படி பல விஷயங்களை அந்த இளைஞனுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. 20 வயது படிந்தால் ஒரு 5 வருடம் அது நடந்திருக்கும். இன்னொரு அந்த இளைஞன் உற்சாகமாக இருப்பான். இதே காலம் தாழ்த்தி நெப்போலியன் எடுத்த முடிவு. நெப்போலியனை பொறுத்தவரை நீங்கள் இராணுவத்திலிருந்து வர்றாரு, அவர் பேர் இயற்பெயர் குமரேசன். நீங்கள் 87, 89 பாரதி ராஜாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு நெப்போலியன் என்று பெயர் வைக்கப்பட்டு தமிழ் திரைப்பட உலகத்தில் ஒரு தவிர்க்கப்பட முடியாத ஒரு நடிகராக மாறிட்டார். என்ன சோகம்னா, இந்த இயற்கை குறைபாடோடு இந்த குழந்தை பிறந்தது தான் சோதனை. இந்த இளைஞனை எப்படியாவது அமெரிக்க உயர்மட்ட மருத்துவ சிகிச்சைக்கு பிறகாவது காப்பாற்றிட்டாங்க. அவர் அமெரிக்க அளவு செட்டில் ஆகிறார். ஆனால் விஞ்ஞானம் எவ்வளோ தூரம் வளர்ந்திருந்தாலும் அலோபதியில் இந்த சதை திசைவு நோய்க்கு மருந்தே கிடையாது.
இதற்கான உலகம் பூரா இருக்கக்கூடிய மருத்துவர்களை எல்லாம் வர வச்சு முயற்சி செய்தார். அதுக்கான தீர்வு எட்டப்படாததுனால இப்போ அந்த கடைசி காலத்தில் அமெரிக்க சட்டப்படி திருமணம் செய்ய முடியாது. அதனால் ஜப்பானில் திருமணம் செய்து அவர்களை அங்கே வாழ்வதற்கான ஒரு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முயற்சியாகத்தான் ஜப்பானில் திருமணம் செய்து அமெரிக்காவுக்கு அழைத்து கொண்டு போகிறார். அந்த மணப்பெண் வந்து 3rd இயர் தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அது வந்து படிப்பு முடிச்சுட்டு பண்ணியிருக்கலாமே, ஏன் இவ்வளோ சீக்கிரம் அவசரமாக பண்ணுறாங்க? இல்லை, அது அவர் 2 பேர் குடும்பம் பேசி முடிவு செய்தது. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார். அந்த பெண் குடும்பம் அதை ஏற்றுக்கொள்கிறது. நெப்போலியன் குடும்பம் வைக்கிற வேண்டுகோளை கோரிக்கையை அவர்கள் தட்டாமல் தவறாமல் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதில் எப்படி யாரும் அடுத்தவங்க எப்படி விமர்சனம் வைக்க முடியும்? திருமணம் செய்கிற பெண்ணை மனம் உவந்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறது. இதில் நீங்கள் அமெரிக்கா வாழ்க்கை, பெரிய குடும்பம், நிறைய சொத்துக்கள், நிறைய வசதி வாய்ப்பு, இதெல்லாமே கிடைத்ததுனால அந்த பொண்ணுடைய முடிவு, அது தனி மனித உரிமை, அதுக்குள்ளே யாரும் தலையிட முடியாது. அதனால் இதில் விமர்சனம் செய்வதே ஒரு தவறான போக்கு. அதனால் அந்த பெண்ணுடைய விருப்பமே இறுதி விருப்பமானது, இறுதி முடிவு. நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. ஒரு சில தரப்பு மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நெப்போலியன் அவர்கள் வந்து சூப்பர் ஹீரோ, அப்பா வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு சில மக்கள் என்ன சொல்கிறாங்க, திட்டுறாங்க அவரை. அதாவது ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை பற்றி உங்களுக்கு இல்லைங்க, அந்த பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம் அது. அந்த முடிவை எடுக்கக்கூடிய உரிமை அந்த பெண்ணுக்கு இருக்குது, அது குடும்பத்துக்கு கூட கிடையாது. இந்த பெண்ணை ஏற்றுக்கொண்ட பிறகு இதில் யார் விமர்சனம் பண்ணுறதுக்கு யாருக்கு உரிமை இல்லை. அந்த பொண் மிரண்டு பிடித்தால் எல்லாரும் பேசலாம், அந்த பெண்ணை சப்போர்ட்டாக போகலாம். ஆனால் அந்த பெண்ணை அக்ஷயாவை தனுஷை திருமணம் செய்வதற்கு ஒத்துக்கொண்ட பிறகு இதில் யார் தலையிடும் தேவையில்லை. தலையீடு செய்வதோ முறையானதோ ஆகாது. இன்னைக்கு எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார். நன்றி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க அனிபா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.